மேரேஜ் ஹால்ஸ்க்கெல்லாம் போனோம் அப்படின்னா இந்த லேடிஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு செக்ஷனாக உட்காந்து இந்த தங்க விலையை பற்றி உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, எங்கிட்ட எவ்வளோ இருக்குது, உங்ககிட்ட எந்த டிசைன் இருக்குது, எங்கிட்ட அது இருக்குது இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பேசிக்கிறாங்க. இந்த காலேஜ் கேர்ள்ஸு, ஸ்கூல் குழந்தைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்கூல் கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு பொண்ணு ஏதாவது ஒன்று வச்சுருந்துச்சு அப்படின்னா அந்த பொருளை அதே கடையில் தேடி பிடிச்சி வாங்கிட்டு போய் நானும் வாங்கிட்டேன் பாரு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதே ஜென்ஸ் ஆஃபீஸர் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு, இந்த விசா கார்டு இருக்குல்ல, கிரெடிட் கார்ட்ஸ், எங்கிட்ட இந்த கலரில் இருக்குது, உங்ககிட்ட பிளாட்டினம் இருக்குது, எங்கிட்ட கோல்டு இருக்குது, எங்கிட்ட பச்சை இருக்குது, எங்கிட்ட கிளி பச்சை இருக்குது, இந்த மாதிரி பேசிக்குவாங்க. இது அப்படியே பசங்கக்கிட்ட என்னவா இருக்குது அப்படின்னா இந்த ஹாட் வீல்ஸ், அந்த காரோட கலெக்ஷன்ஸு, போக்கிமான் கார்ட்ஸு, இதெல்லாம் வாங்கி வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாம்ப் கலெக்ஷன் பண்ணுறது, காயின் கலெக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் இது என்னவா உருவெடுத்திருக்கு அப்படின்னா, நானும் WWE கோல்டு ஒர்க் கார்டு, பட்டிஸ்டா இதெல்லாம் ரொம்ப ரேரான கார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு விற்று விளாண்டுட்டு இருந்த ஒரு காலமெல்லாம் இருந்துச்சு. ஆனால் இதை அப்படியே தொடர்ந்து இப்போ கரெக்டாக போக்கிமானில் வந்து நிற்கிது. இந்த போக்கிமான் கார்ட்ஸ் வந்து ரொம்ப ரேர் கார்ட்ஸ். அந்த ஒரு பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது 1-2 தான் ரேராக இருக்கும். அது வந்து லிமிட்டட் எடிஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது லிமிட்டட் எடிஷன். இந்தியாவிலே பார்த்தோன்னா 1, 2, 4, 10, 100 தான் இருக்குது. இது எங்கிட்ட இருக்குது, எனக்கு லக்கில் கிடச்சிருக்கு. இதை நான் எடுத்துகிட்டு போய் அமேசானில் போட்டு அமெரிக்காவில் விற்றேன்னா இது ஒரு பல மில்லியன் டாலருக்கு போகும். நான் காலேஜ் போகும்போது அங்கே போய் என்ன பண்ணிப்பேன்னா அந்த டாலர்ஸை நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. உண்மையாலும் இருக்கலாம். அது வந்து ஒரு ரேர் எடிஷன் தான். ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் பிலீவபிள். உண்மையாலுமே அது ஒரு 100 கார்டு தான் வந்திருக்கு. நானும் பார்க்குற 10th பசங்களாம் இந்த உருண்டை வீல்ஸ், ஹாட் வீல்ஸ், கார்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. சார் இந்த கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப லக்கியாக கிடச்சிது சார், எங்கள் ஒரு மொக்கு கடையில் கிடச்சிது சார், இது எங்கேயுமே கிடைக்காது சார், இது மொத்தமே 10 தான் சார் வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு சின்ன ஒரு பயமாக தெரியுது அப்படின்னா, இது ஒரு மாதிரி காம்படிஷன் மாதிரி ஒரு மாதிரி போய் இது எவன்கிட்ட இருக்கோ அவன் கொஞ்சம் மாசு அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிறான். என்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நான் யார் அப்படிங்கிறது முக்கியம். என்கிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நான் யாருன்னு நான் இடம் போட்டேன் அப்படின்னா எங்கிட்ட இருக்கிற விஷயங்கள் இன்றைக்கி நாளைக்கு உங்ககிட்ட போகும்ல. ஒருத்தனே சொல்கிறேன் என்கிட்ட 3 கார்டு இருந்துச்சு, அதை நான் கொடுத்துட்டு வேறு ஒரு கார்டு வாங்கினேன்னு சொல்கிறான். இப்போ இது பெருசு அது பெருசுன்னா நான் கொடுத்த 3 கார்டு தான் பெருசு. ஆனால் அந்த வாங்கின அந்த ஒரு கார்டு எனக்கு முக்கியமாக அவ்வளோதான். பொருள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் மாற மாட்டோம். உங்கள் குழந்தைங்கள்ட்ட அவங்க யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட என்ன இருக்குது அதை வச்சு நீங்கள் உங்களை எடை போட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு பெரிய இம்பேக்ட் அவங்க வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்கும்.